ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு தனித்துவமான வீடு இருந்தது. அந்த வீடு ஒரு விசேஷமாக அறியப்பட்டது. அது ஒருபோதும் தூங்காது. தினமும் மாலைதான் அந்த வீட்டின் வாழ்க்கை தொடங்கும். பச்சை நிற விளக்குகள், இலகுவான இசை, இனிய வாசனை எல்லாமும் அந்த வீட்டை உயிர்ப்புடன் வைத்திருந்தன. வீட்டில் நடந்த விழாக்கள் இரவிரவாக நடந்து கொண்டிருந்தன. நண்பர்கள், குடும்பங்கள், சின்ன சிறு குழந்தைகள் என அனைவரும் வீடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்துடன் இருப்பார்கள். அந்த வீட்டின் தரைகள் மக்களின் காலடி சதத்தில் ஓலமிட்டன. சுவர்களின் ஓவியங்கள் ஒளிவிட்டு பிரகாசித்தன. ஆனால் அந்த வீட்டில் ஒருபோதும் அமைதி இல்லை. அதன் அருகில் வசித்தவர்கள் இரவில் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அவர்கள் பலமுறை அந்த வீட்டின் உரிமையாளரிடம் பேசினர். ஆனால் உரிமையாளர் எப்போதும் ஒரு பதில் சொல்லியவர், இது மகிழ்ச்சியின் வீடு, அது எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். நகரத்து மக்கள் குழப்பத்துடன் இருந்தபோதும் அந்த வீட்டின் ஒளி மற்றும் உணர்வு நகரத்தை உயிரோடு வைத்தது. அதன் விசித்திர தன்மை பலரின் நினைவுகளில் இடம் பிடித்தது. இவ்வாறு அந்த வீடு எப்போதும் தூங்காமல் அதே வாழ்க்கை முறைதான் தொடர்ந்தது. காலங்கள் கழிந்தன. அந்த வீடு நகரத்தின் அடையாளமாக மாறிவிட்டது. அதில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்க அலைமோதிய மக்கள் நகரத்தின் மூலை மூலையிலிருந்தும் வந்து சேர்ந்தனர். சிலர் அந்த வீட்டின் வாழ்க்கையை ரசித்தனர், சிலர் அதை கண்டித்தனர். ஆனால் யாரும் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த வீட்டின் உரிமையாளர் அயல் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் செல்லும் முன் வீட்டின் வேலைகளை கவனிக்க தனது நெருங்கிய நண்பரிடம் ஒப்படைத்தார். ஆனால் புதியவர் மகிழ்ச்சியை பரப்பியவளாக இல்லை. அவர் அமைதியை விரும்பினார். அவர் வீடு முழுவதும் விளக்குகளை மங்கச் செய்தார், இசையை நிறுத்தினார், மக்களின் வருகையை கட்டுப்படுத்தினார். அந்த வீட்டின் பிரகாசம் மற்றும் ஊசலாட்டம் திடீரென குறைந்துவிட்டது. நகரத்தின் மக்கள் அதற்கு எடுப்பேற்ற முடியாமல் வீடு தங்கள் சிறந்த நினைவுகளோடு அமைதியாக துயில்கிறது என்று எண்ணினர். சில மாதங்களுக்கு பிறகு உரிமையாளர் திரும்பி வந்தார். அவர் வீட்டை மீண்டும் உயிர்ப்புடன் செய்ய முயன்றார். ஆனால் நகர மக்கள் அதற்கு பழைய ஆர்வத்தை காட்டவில்லை. வீடு இனி அவர்களது கதைதான். அது அவர்களின் நினைவுகளின் ஒரு பகுதியாகவே இருந்தது. அந்த வீடு எப்போதும் தூங்காத வீடு என அழைக்கப்பட்டாலும் அது ஒரு நாள் அமைதியாக கழிந்தது.